தேங்க்யூ கவிதா மேம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கம். இந்த விழாநாயகன் சாம்சியா சார், உங்களோட ஃபஸ்ட் படத்துலேருந்தே ஒரு யூனிக்கான ஒரு சவுண்டிங் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபிலிம் நீங்கள் கொடுத்துட்டே வரீங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட ட்ரெய்லரும். சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மெலோடி பாட்டாக இருக்கட்டும், உங்களோட அந்த ட்ராவலே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ட்ராவலாக பார்க்குறேன். நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நீங்கள் போக வேண்டிய உயரம் வந்து தூரமாக இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் போயிடுவீங்கன்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு டைரக்டர் மாறன் சார், இரவுக்காயிரம் கண்கள் வந்து நான் தேட்டரில் போய் பார்த்தேன். பயங்கரமான ரைட்டிங், பார்த்த உடனே வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் வந்து ஜிவி சார் நடிக்கிறார்னு சொல்லும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. பிகாஸ் நீங்கள் இருட்டில் வந்து பயங்கர மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? பட் நம்ம ஹீரோ வந்து இருட்டை பார்த்தாலே பயம் வந்து, அது எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியாது. தனியாக தூங்க மாட்டார், லைட்டு போட்டு தான் தூங்குவார் நைட்டு. அங்கே போகிற மேலே பாரு, இங்கே பாரு, அங்கே பாரு, ஏங்க தூங்க, ஏங்க இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இருட்டை பார்த்தா ஒரு பயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஜிவி சாருக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சார். ப்ரொடியூசர் என்னோட வாழ்த்துக்கள். பிகாஸ் என்னை ஃபஸ்ட் படத்துலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை புஷ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் நான் அந்த ஸ்டேஜில் நின்று பேசுறதுக்கான பிக்கஸ்ட் ரீசன் வந்து ஜிவி சார். என்னை ஃபஸ்ட்டு டேரக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் த்ரிஷா இல்லைனா நயன்தாரா அப்படின்ற ஒரு படத்தில். ஸோ அப்போது 2011 வந்து ஜிவி சாரோட பழக்கம் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஜிவி வரைக்குமே வந்து அவரோட சப்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக எனக்கு இருந்திருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி சார். நான் தான் ட்ரெய்லர் பார்த்தோன்னே சொன்னேன் சார், சென்டிமெண்ட்டாக வந்து ஒரு படத்தில் ஒரு விஷயம் இருக்குது, அதனால் படம் ஹிட் ஆகிடும் சார் அப்படின்னேன். அந்த சென்டிமெண்ட் வந்து அவர் யார்கிட்டையும் சொல்ல முடியாது வெளியே, எனக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஜிவி சார். அண்ட் தென் பிந்து மேம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் தேஜு என்னோட வெரி பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட். நீங்கள் ரொம்ப ஒரு மியூச்சுவல் சர்க்கிளில் இருக்கும் போதே பார்ப்பேன். என்னென்னா எப்போவுமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸை தாண்டி ஒரு குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் யூர் டூயிங் அ வெரி குட் ரோல்ஸ் இன் ஆல் யுவர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தென் இங்கே வந்திருக்க லிங்கா பிரதராக இருக்கட்டும், முத்துக்குமார் சாராக இருக்கட்டும், இந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கார்த்திக் நேத்தா சாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்யூச்சர் வந்து இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்குன்றது நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ணா என்னோட ஃபேவரட் ஃபிலிம் மேக்கர் வசந்தபாலன் சார் வந்து வந்திருக்காரு. ஐ எம் ஸோ ஹாப்பி மீட்டிங் யூ சார். தேங்க்யூ. இந்த படம் வந்து எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.